2026 சட்டமன்ற தேர்தல் என்பது இதை பறைசாற்றக்கூடிய தேர்தல். ஒரு பக்கம் தன்னையே எஜமான்களாக நினைத்து, தன்னுடைய குடும்பமே முதலாளிகளாக நினைத்து, தன்னுடைய மகன் மருமகன் குடும்பத்தினுடைய ஆடிட்டர் இவங்கெல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக 5 ஆண்டு காலமாக ஒரு ஆட்சி, 5 ஆண்டு காலமாக எதிர்க்கட்சி வரிசையில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்க்கட்சியினுடைய தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், மேடையில் இருக்கக்கூடிய நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள், தொண்டர்கள் விடிய விடிய உங்களுக்காக போராட்டம் நடத்தி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு திருமண மண்டபத்திலே அழைத்து வைக்கப்பட்டு உங்களுக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய அந்த அன்பு நண்பர்கள் எல்லாம் உங்களுடைய கையில நீங்கள் சரித்திரத்தை மாற்றி படைக்க போகின்ற அந்த நாளுக்காக நாங்கள் எல்லாம் காத்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் சரியாக 100 நாட்கள்ல 2026 சட்டமன்ற தேர்தல் நடக்கும் பொழுது நீங்கள் ஒரு விரல்ல நீங்கள் ஏற்படுத்தக்கூடிய அந்த புரட்சி என்பது நிச்சயமாக நல்லவர்களை, தேசிய ஜனநாயக கூட்டணியை, முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை, பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை, கூட்டணி கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை அங்கே உங்களுக்கு வேலை பார்ப்பதற்காக நீங்கள் அனுப்பி வைப்பீர்கள் என்கின்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்குங்க.